எங்க ஒருத்தருக்கு ராஜா தண்டனை கொடுத்திருப்பாரு. அவரோட தலைய வெட்டி கொன்னுறலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்து அவரோட வைஃப் இல்ல என்னோட ஹஸ்பண்ட நான் விட மாட்டேன். அவரு போறாருன்னா நானும் கூடவே வந்துருவேன் அப்படின்ட்டு மேலே ஏறி படுத்துப்பா. எல்லாரும் வந்து நீ பண்றது தப்பு, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ராஜா சொல்றதெல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு எந்திரிக்க மாட்டா. இப்ப இந்த பொண்ணோட அண்ணா வந்து என் தங்கச்சியே போறா அப்படின்னா நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் வந்து என் தங்கச்சி கூடயும் அவளோட ஹஸ்பண்ட் கூடயும் போறேன் அப்படின்ட்டு மேலே வந்து படுத்துப்பாரு. ராஜாக்கு ஒரே கோவமா வருது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ராஜாவோட வார்த்தைக்கு மரியாதையே இல்லாத மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராஜா இவங்க 3 பேர்கிட்டயும் இது என்னோட கட்டளை, மரியாதையா எந்திரிச்சு 2 பேரும் போங்க அப்படின்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. என் ஹஸ்பண்டே போறாரு, இந்த ஊரே அப்ப எனக்கு சொந்தம் இல்லாம போகுது, இனிமேல் நான் ஏன் இந்த ஊரோட ராஜா பேச்சு கேட்கணும், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எந்திரிக்கவே மாட்டா. ராஜாக்கு வேற வழியே இல்லை. இப்ப மேல இருக்கிற 2 பேரும் நிரபராதிங்க தான். ஆனா ராஜா சொல்றதை கேட்காம பண்றதுனால வேற வழி இல்லாததுனால 3 பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வாரு. அந்த டைம்ல தான் அந்த பொண்ணோட அம்மா வந்து அங்க இருந்து பறந்து வந்துருவாங்க. என் பொண்ணு பையன் மரம்பில்லைன்ட்டு எல்லாரும் இறந்து போறாங்கன்னா நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துருவாங்க. அவங்களோட பையனை தூக்கி நிக்க வச்சுட்டு நீ எல்லாம் வாழ வேண்டிய பையன், நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்களோட பொண்ணு மேல படுத்துருவாங்க. ஆனா அவங்களோட பையனும் சும்மா இருக்க மாட்டான். என் தங்கச்சி அம்மா மாப்பிள்ளன்ட்டு எல்லாரும் இறந்து போறீங்க, நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க அம்மா மேல வந்து படுத்துருவான். இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. ராஜாவும் நீங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்தே தான் அவன், வேற யாராச்சும் வந்து ஜாயின் பண்றேன்னா கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கீழே ஒருத்தர் படுத்திருப்பார்ல, அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவரோட வைஃப், அவரோட மச்சான், மாமியாரன்ட்டு எல்லாரும் வந்து இறந்து போறாங்க, அப்ப நானும் வந்து கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து படுத்துருவாரு. இப்படியே இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரா மேல வந்து வந்து இப்ப ராஜாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தா பாதி ஊரை கொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால கீழே இருக்கிறவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் வேற வழியே இல்லை. இப்ப இவருக்கு எல்லாரையும் மொத்தமா சேர்த்து விட்டுதான் ஆகணும்.